ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம போன கிளாஸில் இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன, அதில் வரக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே பார்த்தோம். அதில் இந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் பாண்ட்ஸில் நடக்கக்கூடியது. டபுள் பாண்டட் கார்பன் ட்ரிபிள் பாண்டட் கார்பனில் அட்லீஸ்ட் 1 பை பாண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் அதில் நம்ம அந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸில் நம்ம மெயினாக பார்த்தது 3 கிளாசிஃபிகேஷன். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்னா என்ன, அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், செகண்ட் கேட்டகரி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், தேர்டு கேட்டகரி ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன்னா என்ன, ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது மெயின் கிளாசிஃபிகேஷனாக 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கான கண்டிஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு அல்கின் கம்பல்சரி ஒரு பை பாண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட் எசென்சியல் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 ஸ்டெப்ஸில் நடக்கக்கூடியது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்க்கோனிக் ஆஃப் ரூல்னால் என்ன, எதுக்காக அப்படின்னா இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூலில் எது மோர் ஸ்டேபிள் மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்டாக ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக அதில் மார்க்கோனிக் ஆஃப் ரூலில் வந்து என்னென்னு பார்த்தோம். மார்க்கோனிக் ஆஃப் ரூலில் மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோனிக் ஆஃப் ரூலில் நம்ம 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம். கொடுத்துருக்கக்கூடிய அல்கின், இந்த அல்கின் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் அல்கினை வந்து இருக்கணும். அல்கின் எப்படி இருக்கணும், அன்சிமெட்ரிக்கல் அல்கினாக இருக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன் அன்சிமெட்ரிக்கல் அல்கின் இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்டு, அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்டை வந்து ஷோ பண்ணணும். ப்ளஸ் அதில் ஃபினைல் குரூப் இருக்கலாம். இதெல்லாமே வந்து இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூலுக்கான கண்டிஷன் அப்படிங்கிற எல்லாருமே நம்ம பார்த்தோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல். இந்த இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் என்னென்னா ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின். இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின் அப்படிங்கிறது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ்லையும் நமக்கு கேட்கக்கூடியது. நீட்டில் கேட்குறாங்க இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸில். அதே மாதிரி பிஜிடிஆர்பியில் இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் வருது. அதே மாதிரி யூஜிடிஆர்பியில் நமக்கு இதுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஏரியா. அதே மாதிரி ஐஐடி ஜாமில் கேட்கக்கூடியது. அதே மாதிரி நெட்டில் நமக்கு கேட்குறாங்க, நெட் கேட் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் நமக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின் அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு அல்கின் வந்து எடுத்துக்கலாம். அல்கின் வந்து சிமெட்ரிக்கல் அல்கினாக இருந்தால் நாட் அப்ளிகபிள் ஃபார் த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல். சரிங்களா? இப்போ இதில் ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் CH2 டபுள் பாண்ட் CH2. இப்போ இது அல்கின். அதுவும் சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் சிமெட்ரிக்கல் அல்கின். இந்த சிமெட்ரிக்கல் அல்கினில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வாட்டர், ஹைட்ரேட் அப்படின்னா வாட்டர்னு அர்த்தம். இப்போ இதில் இந்த ஆக்சிஜன் மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் they can act as a electron rich species, they can act as a nucleophile. டபுள் பாண்டட் கார்பன் டு கார்பன் பை பாண்ட் இருக்கக்கூடியதும் எலக்ட்ரான் ரிச். ஸோ இதுவும் they can act as a nucleophile. ஸோ ஒரு அல்கீனில் டைரெக்டாக வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு ரியாக்ஷன்ஸ் நடக்குமா அப்படின்னா நமக்கு நோ ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஆன்சர், நோ ரியாக்ஷன். இப்போ இதே சிமிலர் டு த அல்கின் CH2 டபுள் பாண்ட் CH2. இந்த அல்கினில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வித் பேசிக் கண்டிஷன் வித் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இப்போ இதுவும் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். ஆல்ரெடி சொன்னது பை எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கக்கூடிய கார்பன் பை எலக்ட்ரான் டென்சிட்டி எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் they can act as a nucleophile. வாட்டர் நியூக்ளியோஃபைல் இருக்கக்கூடிய பேஸ் நியூக்ளியோஃபைல். ஸோ இதுவும் நமக்கு எலக்ட்ரான் ரிச் வந்து do not interact with each other. ஸோ நோ ரியாக்ஷன். ஸோ என்னது ஆன்சர், நோ ரியாக்ஷன். இதுதான் ஃபஸ்ட். அடுத்தது சிமிலர் டு த அல்கின் CH2 டபுள் பாண்ட் CH2. இந்த அல்கின் இது கார்பன் டு கார்பனில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் டென்சிட்டி எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். in the presence of water hydrate, in the presence of acidic condition H+. அப்படிங்கிறது அசிடிக் கண்டிஷன்ஸில் ரியாக்ஷன்ஸ் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் they can act as a nucleophile.
H ப்ளஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம், எலக்ட்ரான் deficient system. So electron rich species they can approaches to the electron deficient. So first step la CH2 double bond என்ன மாறணும் single bond CH2. இப்போ இதில் ரெண்டு கேசஸில் நம்ம எழுதலாம். CH2 single bond CH2 we can consider as a hydrogen இங்கே ஆட் ஆகுதுன்னா நமக்கு அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகும். சப்போஸ் ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆனால் அந்த அடிஷனில் நம்ம நடக்கக்கூடிய அடிஷன் அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகும். இப்போ இந்த ரெண்டும் காம்பவுண்ட் சேம், இந்த ரெண்டு காம்பவுண்ட் என்னது சேமா இல்லையா? ஏன்னா இந்த ரெண்டுமே என்னது சிமெட்ரிக்கல் அல்கின். இந்த அல்கின் என்னது சிமெட்ரிக்கல் அல்கினாக இருக்கும்போது நமக்கு ஆட் ஆகக்கூடிய H ப்ளஸ் வந்து எங்கே வேணாலையும் ஆட் ஆகலாம். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த கார்போகேட்டையான்லேருந்து இப்போ ரெண்டுமே சிமெட்ரிக்கல், ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் எழுதலாம். நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸான வாட்டர் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டை அப்ரோச் பண்ணுது. ஒரு கார்போகேட்டையான் வேக்கண்ட் பி ஆர்பிட்டால். கார்போகேட்டையான் அப்படிங்கிறது வேக்கண்ட் பி ஆர்பிட்டால். வேக்கண்ட் பி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம். வேக்கண்ட் பி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம். ஸோ இந்த கார்பனில் ஃபர்தராக OH2 ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது CH3. இப்போ இந்த ஸ்டெப்பில் H ப்ளஸ் இஸ் த பெஸ்ட் லிவிங் குரூப். இதில் இருக்கக்கூடிய OH2வில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு H ப்ளஸ் வந்து பெஸ்ட் லிவிங் குரூப். H ப்ளஸ் வந்து என்னது பெஸ்ட்டு லிவிங் குரூப் போய் வெளியே போயிட்டு ரிமைனிங் நமக்கு கிடைக்கக்கூடியது CH2OH, இங்கே CH3. ஒரு ஆல்கஹால் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும், ஒரு ஆல்கஹால் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். பட் இந்த அல்கின் வந்து சிமெட்ரிக்கல் அல்கினாக இருக்கிறதுனால டஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த மார்கோனிக் ஆஃப் ரூல் ஆர் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். அப்போ மார்கோனிக் ஆஃப் ரூல் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில் என்ன மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்கின் அன்சிமெட்ரிக்கல் அல்கினாக இருந்தால் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் மோர் ஸ்டேபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் ப்ளஸ் எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய குரூப்ஸ் இருந்தால் அது மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்டாக இல்லை ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்டாக அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ ஒரு அல்கின் எப்படி இருக்கணும், ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின் அப்படின்னா அந்த எடுத்துக்கூடிய கேட்டலிஸ்ட் இன்னிய ஒரு நியூக்ளியோஃபைல் வித் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோஃபைல் இருக்கணும். எலக்ட்ரோஃபைல் இல்லை அப்படின்னா இந்த அல்கின் டஸ் நாட் ரியாக்ட் வித் அந்த ரியேஜென்ட். ஸோ இதில் நம்ம சிமெட்ரிக்கல் அல்கின் எடுத்து பார்த்தோம். அடுத்தது ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கின் எடுத்துகிட்டு இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கின் நமக்கு கொஞ்சம் இது ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கின். இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட், இங்கே இருக்கக்கூடியது ஒரு CH2 கார்பன், இங்கே CH2, இங்கே CH3, இங்கே CH, இங்கே CH2. சரிங்களா? இங்கே CH, இது என்னது CH2, இதுதான் வந்து என்னது CH3, CH2, CH டபுள் பாண்ட் CH2 எல்லாம் ஒன்று தான். இப்போ இதில் இதை நம்ம எழுதியிருக்கிறோம் சிம்பிளாக. இப்போ இதில் இந்த அல்கினில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் H ப்ளஸ் கண்டிஷன். H ப்ளஸ் அப்படிங்கிறது அசிடிக் கண்டிஷன். இந்த அசிடிக் கண்டிஷனில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணுது. அப்படி அப்ரோச் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த அல்கினில் இந்த ஹைட்ரஜன் ரெண்டு இடத்துல நமக்கு ஆட் ஆகலாம். ஸோ நமக்கு ரெண்டு ப்ராடக்டை இங்கே எழுதலாம். ஒன்று ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆச்சுன்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் இந்த பிளேஸில் ஆட் ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆகும். இது செகண்டரி கார்போகேட்டையான், இது பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான், இது லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். அப்போ ரெண்டு ப்ராடக்ட் வந்து பாசிபிள். இதில் OH ஆட் பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட், இதில் OH ஆட் பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இப்போ இதில் இந்த ஃபர்தராக நம்ம நியூக்ளியோஃபைல் வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த வாட்டர்லேருந்து OH மைனஸ் அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இங்கே ஒரு OH. இப்போ இதில் நமக்கு அந்த வாட்டர் ஆட் பண்ணோம்னா அதிலேருந்து வாட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய OH மைனஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு OH வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து மேஜர் ப்ராடக்ட், இது வந்து மைனர் ப்ராடக்ட். இந்த மேஜர் அண்ட் மைனர் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி. இது செகண்டரி கார்போகேட்டையான், மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். அதனால தான் இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கோனிக் ஆஃப் ரூலை உபயோக பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் ரூல் அப்படிங்கிறது இட் இஸ் கால்டு த அன்சிமெட்ரிக்கல் அல்கின். இட் இஸ் கால்டு த அப்ளிகபிள் ஃபார் த அன்சிமெட்ரிக்கல் அல்கின். இது அன்சிமெட்ரிக்கல் அல்கினாக இருக்கிறதுனால
எந்த ஸ்டேபிள் கார்போகேட் இது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டியனோ அந்த மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டியானிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் தான் மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கினில் சொல்லக்கூடியது. இதே ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கினில் இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. அது அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்ஸ் அகைன்.